ஒரு அரசன் தேரில் வந்திருக்கிறான். எதுக்கு? ஒரு பிச்சைக்காரன் பரிதாபமாக உட்காந்துட்டு இருந்திருக்கான். அரசன் ஐயோ பாவமே அப்படின்னு ஒரு செப்பு காசு எடுத்து அவன்கிட்ட தூக்கி போட்டிருக்கான். அந்த செப்பு காசு அவன் பிடிக்கும்போது அது சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சு. உடனே அவன் சாக்கடைக்குள்ளே கையை விட்டு தேடி இருக்கிறான். அரசனால் தாங்க முடியல, ஒரு செப்பு காசுக்காக அப்படி சாக்கடைக்குள்ளே கை விடுறானேன்னு இன்னொரு செப்பு காசை தூக்கி போட்டிருக்கான். உடனே அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ளே அந்த காசை தேடிட்டு இருந்திருக்கான். என்னடா இப்படி இருக்கிறான்ட்டு ஒரு வெள்ளி காசை தூக்கி போட்டிருக்காரு. அந்த வெள்ளி காசை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு மறுபடியும் அந்த காசை சாக்கடைக்குள்ளே தேடிட்டு இருக்கான். இன்னும் இப்படி அல்பத்தனமாக இருக்கான்னு ஒரு தங்க காசையே தூக்கி போட்டிருந்தா அதை வச்சுக்கிட்டு நிம்மதியார். அவன் அந்த தங்க காசையும் பாக்கெட்டில் போட்டுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ளே கையை விட்டுருக்கான். இன்னும் இப்படியுமா ஒருத்தர் இருப்பான்? இவ்வளோ அல்பத்தனமாக இருக்கானே, ஒரு மன நிறைவே இல்லாதவனா இருக்கானேன்ட்டு அவர் சொல்லியிருக்கார். டே விடுறா, என் ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தந்துடுறேன்டா, இன்னையிலேருந்து பாதி சாம்ராஜ்யம் உனக்கு தான் இருக்கார். படக்குன்னு அவன் கேட்டிருக்கான். இந்த சாக்கடை இருக்கிற பகுதியாக கொடுத்தா தான் வாங்கிக்கிறவேன் அப்படின்ட்டு இருக்கான். மனித மனசு நிறைவு அடையவே அடையாத அளவுக்கு ஏன் ஒரு பக்கமாக போய்கொண்டே இருக்கிறது? அவரவர் இயல்பில் ஏன் வாழ நாம் மறுக்கிறோம்?